முதல்வர் விஜய் அவர்கள் இப்படி பண்ணுறது நியாயமே இல்லை. அதுவும் அமைதியாகவே இருக்காரு. எப்படி அவர் அமைதியாக இருக்கலாம்? மத்திய அரசு ஒன்று கொண்டு வராங்க, கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க, ஆதரவு கட்சிகள் எதிர்க்கிறாங்க. நீங்கள் ஏன் இன்னும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க? அப்போ அவங்களுக்கு வழி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா காரசாரமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அவர் பேசுகிறதா சும்மா அனல் பறக்கிற விதமாக இருக்குது. அப்படி என்னெல்லாம் அவர் பேசியிருக்காருன்றது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். பார்த்துருங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த வந்தே மாதர பாடலை சரியாக பாடணும், எல்லா ஸ்டான்ஸாவோடவும் எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் பாடணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒரு கட்டளையை கொடுத்தாருங்க. அவர் கொடுத்தது தான், அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடுத்தது தான் மிகப்பெரிய அளவில் எல்லார் மத்தியிலும் ஒரு எதிர்ப்பை கிளப்புச்சு. இப்படி எதிர்த்தவங்க எல்லாரும் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியான திமுக அது கண்டிப்பாக எதிர்க்கும். அதுவும் பாஜகலேருந்து ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்ப்பாங்க. அது என்ன எதுலாம் பார்க்க மாட்டாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிகா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. லாஸ்ட் நேரத்தில் அவங்களால தான் போய் அருகினையே ஏறினாங்க அப்படின்ற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ரொம்ப உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா. அவங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் முதல்ல குடுன்னு ஓட்டாங்க பாருங்க நம்ம காங்கிரஸ், அவங்களுமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கடுமையான எதிர்ப்பு ஆதரவு கட்சிகள்கிட்ட இருந்து வருது. இப்போ அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்களே, பாஜகவை பற்றி விஜய் அவர்கள் எதுவும் பேச மாட்டாரு அப்படின்னு போய் திருமாவளவன் அண்ணா கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? எப்பா நாங்கள் தான் பேசுகிறோமே, எங்களுக்கு அவர் தடை சொல்லலையே, அப்படி தடை சொன்னாதான் பரவாயில்லையே, அப்படி தடை சொன்னால் நீங்கள் கேட்கலாம், அவர் தான் அப்படி சொல்லலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்க்கும் போது கிட்டத்தட்ட அவர் என்ன சொன்னாங்க, அந்த சட்டத்தில் என்ன சொன்னாங்க, அறிவுறுத்தலில் என்ன சொன்னாங்க, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மாநில பாடல், நம்மளுக்கு தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி அங்கே மலையாள தாய் வாழ்த்து, இங்கே தெலுங்கு தாய் வாழ்த்து, அந்த பக்கம் ஹிந்தி தாய் வாழ்த்து, அப்படி ஏகப்பட்டது அவங்க வச்சுருப்பாங்கன்னு வச்சுப்போமே. இப்போது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்தே மாதர பாடல், தேசிய பாடலான வந்தே மாதர பாடல், அதுக்கடுத்து தேசிய கீதமான ஜனகணமன இது பாடணும். இதுதான் வழிமுறை, இது எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதும் எல்லாருக்கும் ஏன் வந்தே மாதர பாடல் பாடியே ஆகணும்? அது அந்த மாநிலத்துடைய உரிமை. தேசிய பாடலாம் கண்டிப்பாக பாடியே ஆகணுமா? சரி, அதில் ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடினா போதுமே, அது மட்டும் பெரிய சர்ச்சையை கொடுக்காது. அடுத்து எல்லா ஸ்டான்ஸாகவும் பாடணும்னு சொல்கிறதோடைய உள்நோக்கம் என்ன? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது மட்டும்தான் பாடி ஆகணுமான்னு சொல்லி எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுக்கு அண்ணன் சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்துருந்தார். அந்த மாதிரியான எதிர்ப்பு இது வரைக்கும் அவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க என்ன மாதிரியான எதிர்ப்புகளை கிளப்பியிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய அரசு பேருந்துகளுக்கு தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு போடுங்கன்னு போய் ஸ்டிக்கர் ஒட்டி போராட்டம் பண்ணாங்க, அங்கங்கே எழுதுனாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். உனா ஒரு கடப்பாறை தூக்கின்னு வந்துடுவாங்க. இப்போ அந்த கடப்பாறைக்கு எதிராகவே அந்த கடப்பாறையை திருப்பி இருக்கிறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அந்த வந்தே மாதர பாடல் வேணாம்? அப்படி என்ன சொல்லுது அந்த வந்தே மாதர பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க ஒரு மதத்தை, குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்து மட்டுமே இருக்குது, மதச்சார்பு தன்மையாக இருக்குது. இந்தியாவுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை அப்படின்றதான். இங்கே இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, சீக்கியர்கள் இருப்பாங்க, இப்படி பல பேர் ஒன்றிணைந்திருப்பாங்க, பௌத்தர்கள் இருப்பாங்க. இப்படி எல்லாரையும் ஒன்றிணைஞ்சது தான் பார்த்திங்கன்னா இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கு தெரியலையா? நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஜனகணமன இருக்கும்போது ஏன் பக்கிம் சட்டர்ஜி அவர்கள் பாடின இந்த வந்தே மாதர பாடல் வச்சே ஆகணும்? அதுவும் 1882 எழுதினார். எழுதுறதுக்கு அப்புறம் இதை கொண்டு வரணும், இதை தான் தேசிய கீதமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்துச்சு. இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ரொம்ப விடாப்பிடியாக இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க அது ஒரு மதம் சார்ந்து இருந்தது, ஒரு மதத்தை மட்டும் போற்றி பாடக்கூடியது இருந்தது. இப்படி வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அடிப்படையான சில விஷயங்கள்ல இருந்து எப்பவும் அந்த போக்கை மற்ற மக்களுடைய கருத்துக்களை எடுத்துக்காம ஒன்றிய அரசு செய்யக்கூடியது மிகவும் கவலைக்கரக்கூடிய விஷயமாகவும் மிகவும் கடும் எதிர்ப்புக்கு உண்டான விஷயமாகவும் எதேச்சிகரமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த எதேச்சிகரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வாதிகாரத்தனம்,
மக்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கூட ஏற்காம முழுக்க 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 அவங்க இஷ்டத்துக்குன்னு ஆட்சி நடத்துறது. மக்கள் என்ன விருப்பப்படுறாங்க, மக்களுடைய விருப்பம் என்ன, மக்களுடைய கனவுகள் என்ன, மக்களுடைய ஆசைகள் என்ன, இந்த நாட்டுக்கு நல்லது எது, இந்த நாட்டை எது பெருசாக வளர்த்தெடுக்கும், இதை பற்றி எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அதை பற்றி விமர்சிக்கக்கூடிய விமர்சகர்களுடைய கருத்துக்களை ஏற்காம அதை பற்றின எந்த ஒரு அடிப்படையான விஷயங்களை கண்டுகொள்ளாமல் முழுக்க 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 தாம் போக்கில் போகிறது, தான் தோன்றித்தனமாக செய்யக்கூடிய அரசு இருக்குல்ல, இப்படியான ஒரு அரசாக செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு பாஜகவை, மத்திய அரசை, ஒன்றிய அரசான மோடி அரசு அவர்களை, குறிப்பாக அமித்ஷா அவர்களை. இப்படியான ஒரு நெறிமுறை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு டான் அடித்து முடிச்சிட்டார். இப்படி அடித்து சொன்னது மட்டும் இல்லாமல் அண்ணன் விஜய்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா அவங்க அப்படி இருக்கிறாங்க, அது அவங்களோட இயல்பு, நம்ம பார்த்துட்டோம், 14 வருஷமா 13 வருஷமா நம்ம பார்த்துட்டோம், இதுக்கு மேலே அவங்க அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத, அவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்க்காத, அவங்க அப்படி தான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கூட இதெல்லாத்தையும் எதிர்த்துருக்கு. ஆனால் இதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது இருக்குல்ல, அதுவும் தமிழ்நாடு அரசு அமைதியாக இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். விஜய் அவர்கள் இப்படி காப்பாற்றுறது, யாரை காப்பாற்றுறது ரொம்ப ஓப்பனாக தெரியுது. இப்படி பண்ணக்கூடாது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களையும் போட்டு வாட்டுன்னு வாதிட்டார். இப்படி சீமானனை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இதை விமர்சனத்தை பார்த்து ஏன் தமிழ்நாடு கேட்டே ஆகணும், தமிழ்நாடு கேட்கறதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி திணிப்பு அப்படின்னு சொல்லி காங்கிரஸே ஒரு சில வேலைகளை பார்த்தாங்க. இந்தி திணிப்புன்ற வேலையை நிறைய பார்த்தாங்க. அதுக்கு கடுமையாக எதிர்த்து நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தமிழர்கள் தான். கிட்டத்தட்ட அத்தனை பேரை உயிரிழந்திருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடோட எதிர்ப்பு தான் ஒன்றிய அரசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கும். என்னைக்கு எப்போ, அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சவுத் சைடில் தான் எப்போவுமே ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பான குரல்கள் அதிகமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் போனீங்கன்னா மேற்கு வங்கம் சொல்லலாம், அவங்க ஒரு பக்கம் பக்காவாக அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த அம்மாவும் ஆள் இல்லைன்னு வச்சுப்போமே, ஏன்னா அவங்களும் பண்ண இப்போ சில சதிகளால் அவங்களும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ எதிர்க்க ஆளே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் அங்கே போயிட்டுருக்கு. காங்கிரஸ் ஒரு பக்கம் சொன்னாலும் அது வீரியமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு பக்கம் அபிஜித் தீப்தே அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த நீட் தேர்வுக்கு எதிரான பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. அது தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கார். ஆரம்ப கட்டத்தில் பயங்கரமான ஃபோர்ஸில் இருந்தது, இப்போ ஃபோர்ஸே இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய ஆதரவை நாடுறாரு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அவர்களுடைய ஆதரவை நாடுறாரு, ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவை நாடுறாரு. இவங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவர் இவங்க மேலே ஒரு ஆதரவு நாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்தப்போ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, ஸ்ட்ரக்சரைஸ் இல்லை, ஏகப்பட்ட பேர் வந்து சேர்ந்தாங்க, அதுக்காக உண்ணாவிரதங்கள் இருந்தோம். இன்றைக்கி எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க, உண்மையாக இருக்கவங்க மட்டும் இருக்காங்க. ஆனால் இதை மீடியாக்கள் கவர் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர் பண்ணல. அப்போ எங்களுக்கு இவங்களுடைய ஆதரவுகள் தேவை, எதிர்கட்சியான காங்கிரஸோட ஆதரவு தேவை, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுடைய ஆதரவு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எங்கேருந்து எதிர்க்க போகிறாங்க? ஒரு பக்கம் அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு, ஓகே இது ரைட்டு விடு போச்சு, இதுக்கு மேலே இது வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ். இன்னொரு பக்கம் அண்ணன் விஜய் அவர்கள் வருவார்னு எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு, கொள்கை எதிரின்னு வேற சொல்கிறாரு. இந்த உண்ணாநிலை போராட்டத்துக்கு அவர் ஆதரவு அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனாலே இன்னும் கொஞ்சம் அதிகமான வீரியம் இருக்கும். தமிழ்நாட்டு சைட்லேருந்து அதிகமான வீரியம் இருந்துச்சு அப்படின்னா, மற்ற மாநிலங்களுக்கு பெருசாக அவர் கேட்கல, தமிழ்நாட்டை குறிப்பாக கேட்கறதுக்கான காரணம் இதுதான். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற வீரியம் இந்தியா ஃபுல்லாக போய் சேரும், மத்திய அரசு கண்டிப்பாக டெல்லியை ஆட்டி காட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை உடைக்கிற விதமாக தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதாவது இந்த வந்தே மாதர பாடல் பாடி ஆகணும் அப்படின்ற போக்குக்கு இவர் அமைதி காக்கிறது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கருத்துக்களை குறித்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்தே மாதர பாடல்லாம் இங்கே பாடிட்டு போங்க, எங்கள் அண்ணா அர்ஜுனன்லாம் பாடிட்டு வந்தே மாதரம் இதெல்லாம் பாடியிருக்காங்களா இல்லையா? பாடிட்டு போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இருக்கிறதுலே மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதனால தான் அதை தேசிய கீதமாக கொண்டு கொடுக்கல. தேசிய கீதமாக எதை கொண்டு வந்தாங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஜனகணமனை தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அது எல்லாத்தோடைய ஒற்றுமையை பேசுது. பஞ்சாப சிந்து குஜராத் மராத்தா திராவிட உத்கல பங்கா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோம். அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் எல்லாம் ஒன்று தான்டா, வேற்றுமையில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னது தான் ஜனகணமன பாடல். இது 52 செகண்டுக்குள்ளே பாடி ஆகணும் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கிடையில் இந்த திணிக்கிற இந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசு இருக்குது பாருங்க, நம்ம பாஜக அரசு அச்சு இந்து மதத்தை எப்படியாச்சும் திணிச்சிடணும், அதுக்கான வேலையை தான் இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வைக்கணும்.
அப்போ தான் அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.